பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா rigid rotator of diatomic molecule. லெட் மீ கன்சிடர் எஸ் HCl எடுத்துக்கிறோம். வந்து HCl பார்த்தீங்கன்னா assume that the bond length is fixed, சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டத்தை வந்து M1னும் இந்த மாஸ் ஆஃப் குளோரின் ஆட்டத்தை வந்து M2ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதோட இதுக்கு இடையில வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒன்று இருக்குது, ரொட்டேஷனு இடையில சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒன்று இருக்குது, அது வந்து சீனு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து இந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா லைக் திஸ் சைடில் தான் ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் இந்த M1க்கும் இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா R1 எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் ஆஃப் மாஸுக்கும் M2க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா R2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா M1 to M2 வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா R0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து M1 வந்து கிரேட்டர் தென் ஆஃப் M2, M1ஓட M2க்கு தான் மாஸ் வந்து அதிகம். அப்புறம் இதில் வந்து R0 ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து R1 + R2 = R0, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இது எடுத்துக்கிறோம். சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா M1R1 = M2R2 வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா M1R1 இருக்குது M2 இருக்குது. இப்போ வந்து R2க்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். R2க்கு பதிலாக இப்போ R2 இங்கே வச்சுக்கோங்க, இந்த R1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா R0 - R1 ஆயிரும். இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி M1R1 = M2R0 இதை வந்து இன்டூ பண்ணிக்கிறோம், R0 - M2R1 R1. அதுக்கப்புறம் M1R1 ப்ளஸ் இந்த இங்கே இருக்கிறது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இங்கே வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ M1R1 ப்ளஸ் M2R1 ஆயிரும் M2R0 அப்படி இருக்கும். இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது, R1 இருக்குது. R1 வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ M1 + M2 = M2R0 ஆயிரும். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்னா R1 = M2/M1 + M2 × R0 எடுத்துக்கிறோம். இதே மாதிரி R2 வேணும்னா நம்மளுக்கு இதில் வந்து R2க்கு இதில் வந்து R1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே R2 வேணும்னா R2 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா R2 வேணும்னா இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா R0 - R1 ஆயிரும். அப்போ இதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இது வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம். இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐன்னு டினோட் பண்ணுவோம். I = summation of I = 1 n mi ri வேணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 அட்டாமிக் மாஸ் தான் இருக்குது, M1 and M2 இருக்குது. அப்போ I = 1 = 1 2 ஆயிடுது. அப்போ M1R1² + M2R2². அடுத்து வந்து பார்த்திங்கன்னா I இருக்குது, I = M1. இப்போ வந்து R1க்கு வந்து நம்ம மேலே ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். R1 என்னன்னு பார்த்தீங்கன்னா M2/M1 + M2R0, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ R1க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் M2R0/M1 + M2² ப்ளஸ் அதே மாதிரி M2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி R2க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் M1/M1 + M2R0, அதே மாதிரி M1 × R0/M1 + M2 × கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = M1 × M2 R0². இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்னென்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் வந்து காமனாக வெளியே எடுத்துருவோம். இதில் M1 இருக்குது, இதில் M1 இருக்குது, M1 காமனாக எடுத்துட்டோம். இதில் M2 இருக்குது, இதில் M2 இருக்குது, காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ R0 R0² M1 + M2, இங்கேயும் M1 + M2 2 காமனாக வெளியே எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் மீது என்ன இருக்குது, இங்கே ஒரு M1 + இங்கே M2 இருக்குது ப்ளஸ் M1 + M2. இப்போ இங்கே வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கிறதுனால இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணுறோம்னா மீதி என்ன வரும், I = M1 M2 × R0² M1 + M2. இதில் வந்து R0 என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் லென்த்து,
மேலேயே பார்த்துருவோம். M1க்கும் M2க்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து R0 சொல்லுவோம். இது வந்து R0 வந்து பாண்ட் லென்த்து. அதுக்கப்புறம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த M1 M2 டிவைட் பை M1 + M2 வந்து மியூன்னு எடுத்துக்கிறோம். I = மியூ R0 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்போ மியூ = M1/M2 டிவைட் பை M1 + M2 எடுத்துக்கிறோம். இப்போ மியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ரெடியூஸ்டு மாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூவை எதுக்கு வந்து ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்கிறோம்னா, மியூனா என்ன, M1 × M2 டிவைட் பை M1 + M2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து M2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துப்போம். M1 வந்து 10 யூனிட்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது M2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மியூ = 10 × 20 டிவைடட் பை 10 + 20 = 200 டிவைடட் பை 30. இது கேன்சல் பண்ணிட்டு டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 6.67 யூனிட் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா மியூ பார்த்தீங்கன்னா மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸ். இப்போ ரெடியூஸ்டு மாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென், இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென் யூனிட் ஆஃப் M1 அண்ட் M2 விட ஸ்மாலராக இருக்கிறதுனால தான் இதை வந்து ரெடியூஸ்டு மாஸ்ன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுனா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது தான் ஒரு மாலிகுல் வச்சுன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது தான் மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் அப்படி சொல்லணும்னா ½ = mE² சொல்லுவோம். அதே இங்கே எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டோம்னா ER = ½ I சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ERனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் தான் ERன்னு சொல்கிறோம். எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனை தான் ERன்னு சொல்கிறோம். = I வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். ஒமேகா வந்து ஆங்குலர் வெலாசிட்டி சொல்கிறோம். இதில் வந்து L = I ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் மூமெண்டம் தான் இப்படி எடுத்துக்கிறோம். L = I ஒமேகான்னு. L = I ஒமேகா தான் L வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவோம். இதே வந்து P = mE பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். L வந்து ஆங்குலர் மொமெண்டம் தான் I = ஒமேகா எடுத்துவோம். P வந்து m = v, இதை வந்து லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். இப்போ எனர்ஜி ரொட்டேஷன் = ½ I ஒமேகா ஸ்கொயர் = ER = ½ I. இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ இந்த ஆங்குலர் மூமெண்டம் இருக்குல்ல, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஒமேகா இருக்குது. அப்போ ஒமேகா தான் வேணும்னா இந்த ஐயை இந்த கீழே கொண்டு போயிடலாம். ஐயை கீழே கொண்டு போயிட்டோம்னா இங்கே எப்படி ஆயிரும், L / I = ஒமேகான்னு ஆயிரும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா L/I, ஒமேகா பதில் L/I ஹோல்² ஆயிரும். அப்போ எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் = 1/2 L². இங்கே I² வரும். ஒரு ஐக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிரும், மீதி ஒரு ஐ வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம். இப்போ வேல்யூ ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் = J × J + 1 √(h/2π). H வந்து h/2π, h வந்து நத்திங் பட் இது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் இது. அப்புறம் வந்து இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லா பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸ்கொயர் எடுத்தோம்னா L² ரூட்டு கேன்சல் ஆயிரும். J × J + 1 h² / 4π².
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். இதில் ஜே என்னன்னு பார்த்தோம்னா ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம். அப்புறம் இதில் வந்து இந்த வந்து இது எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நான் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனில் கடைசி டெரைவ் பண்ணோம்ல அந்த ஈக்குவேஷன் வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவல் டு ½ இன்ட்டு எல்லுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 டிவைடட் பை ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு இப்போ இங்கே வந்துருக்கு h² டிவைடட் பை 4π² சப்ஸ்டியூட் பண்ணோமா. அப்புறம் ER ஈக்குவல் டு இந்த ½ இந்த 2 இன்ட்டு டிவைட் பண்ணால் 8 π² ஐ கீழே வந்துடும், மேலே h² வந்துடும் இன்ட்டு j/j + 1. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த யூனிட்டில் இதோட யூனிட்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. யூனிட் கன்வர்ஷன் பார்த்தோன்னா ஜூல்லையும் சொல்லுவாங்க, எலக்ட்ரோ வோல்ட்லையும் சொல்லுவாங்க. ஜூலில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஜூலில் கன்வெர்ட் எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்மளுக்கு வேணும்னா 4.18 டிவைட் பை 1. நம்மளுக்கு இதை வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் அண்ட் யூனிட் வேணும் ஜூல் அண்ட் எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஜூலில் வேணும்னா 4.18 ஜூல் டிவைட் பை 1.6 இன்ட்டு 10⁻⁻19 டிவைட் பை எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ கிடச்சி. அதே வந்து நம்மளுக்கு ஜூலில் வேணும்னா இங்கே எலக்ட்ரான் வோல்ட் வச்சுட்டு கிடச்ச வேல்யூ வச்சுட்டு டிவைட் பை போட்டிங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் வோல்ட் வந்து வேல்யூ கிடச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் பார்ப்போம். இந்த ஈக்குவேஷனை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். we know the ஈக்குவேஷன் E = h/μ. இதை வந்து ஆல்ட்ரு பண்ணோம்னா h டிவைட் பை மியூக்கு பதிலாக c/λன்னு போடுவோம். அப்புறம் hc லாம்டா வந்து மியூ பார்னு ஆயிரும். அப்புறம் மியூ வந்து பார்த்திங்கன்னா E/hcன்னு மாற்றுவோம். மியூ வந்து வேவ் நம்பர் ஈக்குவல் டு இஃப் டிவைடட் பை எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் டிவைட் hc இன்ட்டு h டிவைடட் பை 8πr² IC இன்ட்டு j இன்ட்டு j + 1. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா மியூ ஈக்குவல் டு வேவ் நம்பர் ஈக்குவல் டு bj இன்ட்டு j + 1. இதுதான் வந்து rigid body rotator in terms of wave number. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா h வந்து கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, 8 அது கான்ஸ்டன்ட்டு, πr² கான்ஸ்டன்ட்டு, I வந்து தெரியும் குவாண்டம் I கான்ஸ்டன்ட், C வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. அப்புறம் வந்து இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா எதில் டினோட் பண்ணுவோம்னா சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் இன்வர்ஸில் வந்து சொல்லுவதை. இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பாடி வந்து நம்ம வந்து பீன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் பாடி அதாவது h/8πr² ICயை வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணோம், பீன்னு டினோட் பண்ணோம். அதனால தான் மியூ ஈக்குவல் டு b இன்ட்டு j இன்ட்டு j + I. இதில் வந்து b வந்து கான்ஸ்டன்ட், சரியா. j இஸ் வந்து ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். b வந்து கான்ஸ்டன்ட், j வந்து ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். இப்போ வந்து இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா I = m1 m2 divided by m1 plus m2 r02 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I = μ r02
மியூ பார்த்தீங்கன்னா தெரியும், மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸ். அப்புறம் வேவ் நம்பர் கண்டுபிடிச்சிருப்போம். இது வந்து எனர்ஜி மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி. அண்டு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வேவ் நம்பர் கண்டுபிடிச்சிருப்போம். வேவ் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா பிஜே ஈக்குவல் டு ஜே ப்ளஸ் 1. இப்போ இதுக்கு வந்து ஜேக்கு வந்து ஜே வந்து சம் வேல்யூ எடுத்துக்கணும். ஜேக்கு வந்து சம் வேல்யூ கொடுக்குறோம். 0, 1, 2, 3 அண்ட் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இதுக்கு வந்து கிராஃப் வந்து டினோட் பண்ணணும்னா, இப்போ வந்து வேவ் நம்பருக்கு வந்து கிராஃப் போட்டோம்னா மியூ பார் எனர்ஜி இதே சென்டிமீட்டரில் டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஜேக்கு வந்து 0ன்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஜே வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஜே 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே வந்து மியூக்கு வந்து மியூவோட வேல்யூ 0. இப்போ வந்து ஜேக்கு இங்கே 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இப்போ இங்கே வந்து ஜேக்கு வந்து இந்த வேல்யூவில் வந்து இந்த வேவ் லென்த் வந்து ஜேக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 சொன்னா 0 இன்ட்டு 0 + 1 0 1 இன்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மியூவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அதே மியூ ஜேக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜேக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மியூ ஈக்குவல் டு 1. மியூ வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். 1ன்னு எடுத்துட்டா இங்கே வந்து ஜே ஈக்குவல் டு 1 போய் மியூக்கு போட்டோம்னா என்ன வேல்யூ கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 + 1 2, 2 × 1 2. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 2b வேல்யூ கிடச்சிருக்கு. 2b வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிது. ஜே ஈக்குவல் டு 1ன்னு மியூ பார் ஈக்குவல் டு 2pன்னு வேல்யூ கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே ஈக்குவல் டு 2ன்னு வேல்யூ செக் பண்ணுறோம். அப்போ மியூ ஈக்குவல் டு மியூ வந்து 2ன்னு ஆயிரும் மியூ பார். அப்போ இங்கே ஜே ஈக்குவல் டு 2ன்னு ஆயிரும். அப்போ மியூவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, ஜேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், மியூ ஈக்குவல் டு 6p வரும். அப்போ இது அலௌடு டிரான்சிஷன் எதை பொறுத்து இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து அலௌடு டிரான்சிஷன் அதே மாதிரி ஜேவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டோம்னா ஜே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டோம்னா மியூ பார் ஈக்குவல் டு 12bன்னு வரும். இதில் வந்து அலௌடு டிரான்சிஷன் எதை பொறுத்து இருக்குன்னா செலெக்ஷன் ரூலை பொறுத்து இருக்கும். செலெக்ஷன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஜே ஈக்குவல் டு +or-1 தான் செலெக்ஷன் ரூலு. இதில் அலௌட் டிரான்சிஷன் எதை பொறுத்துன்னா செலெக்ஷன் ரூலை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ செலெக்ஷன் ரூல் வந்து டெல்டா ஜே ஈக்குவல் டு +or-1 எடுத்துருக்கோம். இப்போ வந்து வேவ் நம்பர் நம்மளுக்கு கேட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து மியூ பார் ஈக்குவல் டு பிஜே இன்ட்டு ஜே + 1. அப்புறம் மியூ 2 இது 1. இது வந்து மியூ 2 கொடுத்தோம்னா பி ஜே டேஷ் ஜே + 1. செலெக்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா ஜே டேஷ் மைனஸ் ஜே ஈக்குவல் டு +or-1ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஜே டேஷ் வேணும்னா ஜே + 1 எடுத்துக்கிறோம். ஜே + 1 எடுத்துக்கிறோம். அப்போ வந்து மியூ 3 ஈக்குவல் டு பி இன்ட்டு
ஜே ப்ளஸ் ஒன் என்ன கொடுத்து ஜே டேஸ்க்கு ஜே ப்ளஸ் ஒன்று ஜே ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜே டூ. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டெல்டா மியூ ஆர் எடுத்துட்டோம்னா பிஜே ஜே ப்ளஸ் j plus 1 into j plus 2 minus bj into j plus 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டெல்டா மியூ பார் டாட் ஈக்குவல் டு பி ஜே ப்ளஸ் ஒன் காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஜே ப்ளஸ் ஒன் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, ஜாமனாக வெளியே எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது ஜே ப்ளஸ் டூ மைனஸ் ஜே. ஓகே, இப்போ நம்மளுக்கு டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்லேருந்து என்ன கிடச்சிருக்குன்னா டெல்டா மியூ ஆர் ஈக்குவல் டு 2p ஜே ப்ளஸ் ஒன். இப்போ வந்து இந்த என்ன டிரான்சிஷன் எதை பொறுத்து இருக்குன்னா இந்த வேவ் நம்பர் பேஸ் நம்பர் பொறுத்து செலெக்ஷன் ரூல் இருக்கும். இப்போ வந்து அந்த முதல்ல போட்ட கிராஃப் மாதிரி ஜே ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஜே ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா மியூ ஆர் என்ன கிடைக்குது? ஜே ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 2p கிடைக்கும். சரியா? அதே வந்து ஜே ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா மியூ பார் வந்து 4p கிடைக்கும். ஜே ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா மியூ ஆர் வந்து 6p கிடைக்கும். ஜே ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெல்டா மியூ ஆர் ஈக்குவல் டு 8b கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் ரூலில் டெரைவ் பண்ணி கிடச்ச ஈக்குவேஷனில் நம்ம ஜேக்கு வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரான்சிஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இதே கிராஃபில் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜே ஈக்குவல் டு 0 டு ஜே ஈக்குவல் டு 0னா இதோட அளவு ட்ரான்சிஷனு ஜே ஈக்குவல் மியூ 0 டு மியூ 1 வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 2p. அதே வந்து மியூ ஜே 1 டு ஜே 2க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜே 1க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4pன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜே 1க்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 4p. அப்போ ஜே 2 டு 3க்கு 6p பொறுத்து நம்மளுக்கு வந்து அதோட அளவு டிரான்சிஷன் ஸ்டேட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம முன்னால் கிராஃபில் பார்த்த மாதிரி டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா 0 to 1 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2p இருக்கும். அதே வந்து 1 to 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4p இருக்கும். அதே போல் 2 to 3 பார்த்தீங்கன்னா 6p இருக்கும். 3 to 4 பார்த்தீங்கன்னா 8p இருக்கும். இதே மாதிரி டிரான்சிஷன் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்குண்டான இடையில இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 2b 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 எல்லாத்துக்குமே மியூச்சுவல் வந்து கேப்பாக இருக்கும்.
இது இது எதை பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து பார்ப்போம். இது என்ன லான்னு பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா. போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் கம்மியாக இருக்கும், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஒரு இடத்துல வந்து டிக்ரீசிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜே வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் எக்ஸிட்டட் மாலிகுலை பொறுத்து. மாலிகுல் ஸ்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இட் ப்ரொபோஷனல் டு NJ டிவைடட் பை N0 ஈக்குவல் டு 2J ப்ளஸ் I1 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் EJ பை டிவைடட் பை RT. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் த இன்டென்சிட்டியாக இருக்கும்போது greater the transition state இருக்கும்போது greater the intensity இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டிக்கும் ஜேவோட வேல்யூ கிராஃப் பிளாட் பண்ணோம்னா இன்டென்சிட்டி ஜே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். திஸ் பாயிண்ட் வந்து எந்த வேல்யூவில் வரும்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 வரைக்கும் வரும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டெரைவ் பண்ண ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதாவது I ஈக்குவல் டு மியூ R0 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மியூ கண்டுபிடிச்சிருக்கோம், வேவ் நம்பரு BJ × J+1. அப்புறம் செலெக்ஷன் ரூல் தெரியும், அதில் வச்சு டெரைவ் பண்ணி நமக்கு வந்து அந்த கிராஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் பார்த்தோம்ல அது பார்த்தீங்கன்னா டெல் மியூ ஈக்குவல் டு 2B J+1. இப்போ வந்து இந்த பிக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணதான். இப்போ B ஈக்குவல் டு H/8 பை ஆர் 8 பை ஸ்கொயர் IC. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம B வேல்யூ டிட்டர்மெண்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து I வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ I வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு மியூ ரெடியூசர் மாதிரி தெரியும். M1 M2 ஹைட்ரஜன் அண்டு M2 வந்து Cl. இது மியூ கண்டுபிடிச்சிடலாம். மியூ கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு R0 கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி R0 கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ நேரம் டெரைவ் பண்ணோட இம்பார்ட்டன்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். இதில்